என்னடா போட்டு இழுக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்படுறேன். அண்ணன் இந்த அளவுக்கு இப்போ போராட்டம் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சே, என்னடா இவரு இப்படி போய் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாரு சே அப்படின்னு பார்த்தா, சரி இவ்வளோ பண்ணியிருந்தாரு. அப்புறம் முதலமைச்சர் பார்க்க போறேன்னு உள்ள போயிருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, இவங்க என்ன பேசினாரு, அப்படி ஏதாவது ப்ரெஸ் கிட்ட போய் பேசுவார்னு பார்த்தா போனாரு. அப்புறம் வெளியே வந்தாரு. அப்புறம் ஆதவஜனா வந்து கை கொடுத்துட்டு போயிட்டு அங்கே பண்ணாரு. அப்புறம் போயிட்டாரு. என்ன பேசுனீங்கப்பா? ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணீங்க, கத்துனீங்க, மக்கள் நாங்களாம் பார்த்தோம். உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்குள்ள தான்ப்பா தெரியும். அந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டியதானே? வந்தாரு, கத்துனாரு, போய்கிட்டே இருந்துட்டாரு. ஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரோட ஷர்ட்ல கூட நேம் டேகும் கிடையாது, நம்பர் டேகும் கிடையாது. இவங்க ஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் தானா அப்படிங்கறதே நமக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா எதுக்கு வந்து ஒரு நேம் டேக் இல்லைன்னா அந்த ஒரு பேரை வந்து ஹைட் பண்ணணும்? இவங்க ரேட் கண்ட்ரோலிங் டீம் தான். ஓகே, சிஆர்பிஎஃப் கீழே தான் வந்து இவங்க வராங்க. ஆக்சுவலி ஸ்பெஷல் ரேட் கண்ட்ரோல் டீம் அப்படின்னு. இவங்க எதுக்கு வந்து ஒரு ரேட்டை கண்ட்ரோல் பண்ண தான் வந்தாங்க அப்படின்னா எதுக்கு அந்த நேம் டேக் அடிக்கணும்? நாளைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் வந்துச்சுன்னா யார் உங்களை அடிச்சா அப்படின்னு கேட்குமா அவங்க ஆஃபீஸ்ல கேட்பாங்க, அந்த ஆஃபீஸரோட நெய்ம் என்ன, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இதுல எதுவுமே இல்லாம எல்லா மெக்கானிசத்தையுமே கலைச்சு போட்டுட்டு கேட்டா ஒரு ஆர்பிஎஃப் யூனிஃபார்ம்ல வந்து நம்மள எல்லாரும் அடிச்சாங்க. அப்படி இன்னொரு வீடியோ என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு போலீஸ் அப்படின்னு மஃப்டியில வந்து கம்ப வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, முகத்துல முகமுடியெல்லாம் போட்டு அப்படின்னு இன்னொரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்படி பல வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு சைட்ல என்னன்னா இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்தியன் பிளாக் கீழே போட்டு மிதிக்கிறாரு. கடைசியில பிளேம் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்றவங்க மேல. அண்ணன் சொல்ற மாதிரி யார் போலீஸ் யார் தீவிரவாதி அப்படின்றதே தெரியல. கண்ணா பின்னாடி அடிக்கிறாங்க, கொடியை போட்டு மிதிக்கிறானுங்க. ஏன்னா இந்தியன்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பண்ணணும்டா. ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களாடா? இதெல்லாம் உலக நாடு பார்த்துக்கிட்டு இருக்குடா. அதுவும் வடமாநிலம் ரொம்ப மோசம், வெரி பேட். நிர்வாகத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதனால தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கூட என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா இவங்களை பிஜேபி கூட எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா முழுக்க முழுக்க கலவரம் கலவரம் கலவரம். கலவரம் இல்லைன்னா உங்களுக்கு நிலவரமே இல்லை போல. எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்க வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட. ஆனா காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அண்ணா எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கலாம்? ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு பிரதமர் வந்து ஒரு அடக்குமுறையில ஜனநாயக நாட்டில் வந்து மாணவர்களை எதிர்த்து அடக்குமுறை பண்றாரு. இதை எதிர்த்து ஒரு வாயை கூட திறக்க மாட்டீங்களே அண்ணன் ராகுல் காந்தி அண்ணன். உங்களை நம்பி வாக்களிச்சாரு, எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ 20 நாளாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு? அட்லீஸ்ட் போய் நேரில் கூட அவங்கள போய் பார்த்து அவங்களால பேச முடியல. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி தான் உங்களை பிரதமர் ஆக்குறது? ஒன்றா நடப்பீங்க, எங்கெங்கேயோ நடக்கிறீங்களே தவிர இந்த 20 நாளாக உண்ணாவிரதமாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் அந்த இடத்துல இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சமாவது உங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம்ல. அப்புறம் எப்படிங்க மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? இதெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியுமே அந்த போராட்டம் தொடருது. 20ஆம் தேதி அப்புறம் 21ஆம் தேதி மீண்டும் அந்த போராட்டம் தொடருது. அப்புறம் விவசாயிகளும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் 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 போராட்டத்திலே இந்த வாழ்க்கை. போராட்டம் தான் தீர்வு. பட் ஆனால் போராட்டத்தை கண்டுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு, காவல்துறை இவரையா கைது பண்ண போனுச்சு? எனக்கு புரியலையே. டிஎம்கேவில் ஒரு எம்எல்ஏ வந்து மாண்புமிகு சிஎம் சாரை பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதுகெலும்ப உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசியிருந்தாரு. இது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது தான், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை விட மோசமாக வந்து போன தடவை டிஎம்கே ஆட்சி வந்து தாவேகா அரசாங்கம் பேசியிருக்கு. ஆனால் அதை எதிர்த்து டிஎம்கே எதுவும் பண்ணலை. அது டிஎம்கே மேலே தான் தப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விமர்சனத்தை விமர்சன ரீதியாக தான் வந்து எதிர்க்கணும். அந்த வகையில் பார்த்தா இப்போ இவர் எலும்பு உடைப்புன்னு சொன்னது, அதுக்கேற்ற மாதிரி வன்னியரசு அண்ணன் பதிலடி கொடுத்துருந்தார். எல்லாருக்குமே முதுகெலும்பு இருக்குது அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருந்தார். அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு தான் அந்த பதிலடி தான் கொடுக்குமே தவிர, ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி
அவரை வந்து குண்டுக்கட்டாக வந்து போலீஸாரெல்லாம் வச்சு தூக்கிட்டு போகிறது, அவருக்கு ஒரு மரியாதை வழங்க முடியாமல் அந்த அளவுக்கு போட்டு சித்திரவதை பண்ணுறதுலாம் ரொம்பவும் மோசம். அதை தாண்டி சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறானா கூட வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக விசாரணை பண்ணியிருக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ பேசினதே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் 10 மணி நேரம் என்ன விசாரிச்சாங்கன்னு தெரியல. அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவில்லை. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு எல்லாம் கிடையாது. நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மக்கள்கிட்ட எப்படி இப்போ கொண்டு போய் சேர்த்துருன்னா, ஒருவேளை எம்எல்ஏக்கெலாம் வந்து விலைக்கு பேசி வாங்குற மாதிரி எம்எல்ஏலாம் ஒருத்தவங்களுக்குலாம் தூக்கிட்டு போயிட்டு மிரட்டி அவங்கள பதவி விலக வைக்க ஒரு முயற்சியாக இருக்குமோன்றது மக்கள் பக்கத்துலேருந்து கவனிப்பாங்கன்றது இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்களுக்கான அந்த மைனிங் அத்தாரிட்டியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி தாவேகா. தேர்தல் அறிக்கையிலேயே அதை அனுமதி கொடுக்க மாட்டோம் சொன்ன கட்சி தாவேகா. ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட மைனிங் நடக்குது. ஆனா அதற்கு அனுமதி எதிர்ப்பு தெரிவித்தது தாவேகா. ஆட்சிக்கு வந்து கொடுத்தாங்க. இதுதான் நிலைப்பாடு மாதிரி. உங்களுக்கு புரியுங்களா? அப்படிலாம் சொல்லியிருக்காரா என்ன? எனக்கு தெரியல. சொன்னாரா நம்ம உறுப்பினர்களே நாம் தமிழ்ச்சிக்கு பல லட்சம் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள்ல வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 2.5 கோடி ரூபாய். 10 பைசா தர மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் தர மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. எடிட்டரு வீடியோ நல்லா இருக்கு. கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான்ப்பா இருக்காங்க. ஏன்பா நீங்க வேற போட்டு அவங்க அடிக்கிறீங்க? பஸ் டிக்கெட் பே பண்றேன் உங்களுக்கு. பொம்பளைக்கு ஃப்ரீ. ஃப்ரீயா? டிக்கெட். என்ன லேடிஸ் ஃப்ரீ தான்? லேடிஸ் ஃப்ரீ தான். லேடிஸ் ஃப்ரீ தான் போகுது. என்ன காதுரியா? காட்டுறியாவா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க அலப்பற தாங்க முடியலடா. 100 ரூபாய் கொடுத்தால் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என ஏற்கனவே வைகோ அறிவித்திருந்தார். அதன்படி ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்திற்கு சென்ற வைகோவிடம் 100 ரூபாய் கொடுத்து தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது பணமின்றி புகைப்படம் எடுக்க அருகில் சென்ற தொண்டருடன் புகைப்படம் எடுக்க வைகோ மறுத்துவிட்டார். என்னடா புதுசா இருக்கு? இந்த ஐடியா நல்லா இருக்கே. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பாத்தியா?